இந்த ராசிக்காரங்க ரொம்ப மென்மையானவங்க தான். ஆனால் மனசளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வலிமையானவங்கங்க. வலியோடு வாழக்கூடியவங்க. ரொம்ப நாளாக மனசில் ஏகப்பட்ட வலியோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வலியே இருந்தாலும் தடையெல்லாமே தாண்டி ஒரு வெற்றி பெறணுங்கிற ஒரு ஆசை இவங்க மனசில் அதிகம்தான். அதுவே இவங்க வாழ்க்கையில தொடர்ந்து இவங்கள முன்னோக்கி போகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருது. மற்றவங்களுடைய உணர்வை சரியாக புரிஞ்சுக்கிறது சரி, மற்றவங்க மேலே அன்பு காட்டுறது சரி, ஒரு கருணையான குணம் கொண்டவங்க யான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். அதுவும் குடும்பத்துக்குன்னு ஒன்று வந்துட்டா இவங்களால தாங்கிக்க முடியாது. குடும்பத்தை ரொம்ப அக்கறையோட பார்த்துக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. கற்பனை திறனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். பொறுமை, சுய ஒழுக்கம், இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு தாரக மந்திரம்னே சொல்லலாங்க. என்ன ஒன்று, மனசு தான் ஒரு நிலையில் இருக்காது, அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த சந்திரன் வளர்ந்து தேயிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதியே சந்திர பகவான் தாங்கிறதால சந்திரன் எப்படி வளர்ந்து தேயிறாரோ அப்படிதான் இந்த ராசிக்காரங்களும். ஒரு சில நேரம் தைரியமாக இருந்தாங்கன்னா ஒரு சில நேரம் இவங்களே ஒரு சில விஷயத்தில் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக்கிட்டு சில பாதிப்புகளை இவங்க சந்திச்சுக்கிறாங்க. அந்த வகையில் கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எப்படி இருக்கு? மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்கள் பச்சாதாபப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் இழந்துட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்களாவது எல்லா பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைக்குமா? நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்குமா? தொடர்ந்து எந்த விஷயம் எல்லாமே சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்திலும் கவனம் கொடுக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே அஷ்டமத்தில் இருந்த புதன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் நீச்சமாக இருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல கஷ்டம் குறைங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே ஏகப்பட்ட மன வருத்தத்தோடு தான் கடகராசி அன்பர்கள் வாழ்ந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. நிறைய விஷயங்கள் சனி பகவானும் போதா குறைக்கி நிறைய அவதிகளை கொடுத்துருப்பாங்க. இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குருவோட பார்வை உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நீ தொடர்றது எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். கடகராசிக்கு பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையே மாறக்கூடிய அமைப்புங்கிறது நீ உண்டு. ஏதோ ஒரு இழந்த மாதிரி ஏதோ ஒரு பயத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தீங்களே, அந்த பயம் சரியாகும். இனி உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் முன்னாடி எல்லாமே கடுமையான உழைப்பு போட்டிருப்பீங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? உங்களுக்காக இந்த விஷயத்தை செஞ்சுருக்க முடியாது. உழைப்பெல்லாம் வீணாக தான் போயிருக்கும். ஆனால் இது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் போடுற உழைப்பு உங்களுக்கான பலனை ஏற்பட போகுது. ஆனால் உழைப்பு குறையின்னு மட்டும் நினைக்காதீங்க. உழைப்பு இன்னும் தான் கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் வாழ்க்கை தரம் உயர்றதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்குது. திருமண யோகம் சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம். முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை தொடர்ந்து இருந்தாலே நிறைய விஷயம் எடுக்கவே கொஞ்சம் தயக்கப்பட்டிருப்பீங்க. செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் ஒரு பக்கம். ஏற்கனவே சொந்த பந்த வழியிலையும் சரி, எடுத்துக்கிட்ட முயற்சி தோல்வி அடைந்தாலும் சரி, கொஞ்சம் மனசுங்கிறது மாறி இருக்கும். எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி உங்களுக்கு புதுசாக நீங்கள் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் ஏற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது. புதன் பகவானுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா மனசு ஒரு நிலையில் இருக்காது தான். புத்திசாலித்தனமாக ஒரு சில விஷயம் யோசித்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதனாலேயே நல்ல வாய்ப்பை நழுவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் இந்த காலகட்டம் மன ரீதியாக ஒரு சவாலை கொடுத்தா கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய யோகங்கிறது உங்கள் கையில் தான் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் இனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புங்கிறது கடக ராசிக்கு கிடைக்க போகுது. கடனே இல்லாமல் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எவ்வளோ உழைப்பு போடுறீங்களோ அதற்கான பலனை நீங்கள் இந்த நேரம் எதிர்பார்க்கலாம். தடைப்பட்ட திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே எனக்கு கிடைக்குங்க. ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். இந்த நேரம் எல்லாமே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாமே இந்த ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் இருந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மாற்று மருத்துவத்தை ஏற்படுத்துவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. கணவன் மனைவி 2 பேருமே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கங்க. பயணங்களில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். பயணம் செய்கிறீங்கன்னா உங்கள் பணமோ பொருளோ பாதுகாப்பாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். மற்றவங்களை நம்பி பணம் கொடுக்குறது வேண்டாம், வாங்குறது வேண்டாம். அந்த இடையில இருக்கக்கூடியவங்களை நம்பி எந்த விஷயத்தையும் செய்யறதே வேண்டாம். இந்த நேரம் உங்கள் மனசில் ஆசையை தூண்டுவாங்க. நீங்கள் இதை செஞ்சு பார்த்தா சரியாக இருக்கும், இந்த தொழில் செஞ்சு பாருங்கள், இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கன்னு.
ஆனால் அவங்க மனசுக்கா தோன்ற வரைக்கும் மற்றவங்க பேச்சை கேட்டு செயல்பட வேண்டாம். கொஞ்சம் இந்த காரியங்களை மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி கடகராசிக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. நிறைய பேருக்கு வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து வாய்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. வீடு மனை வாங்குறதுல சிக்கல் இல்லை, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். நீங்களுமே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். கொஞ்சம் பொறுமை தேவைப்படணும் இந்த நேரம். எடுத்தங்கோத்தோன்னு எந்த வேலையும் செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பல சந்தர்ப்பம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குன்னு சொல்லலாம். சரி, உறவு விஷயம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் எப்படி இருக்குதுன்னா, உறவு வகையில் கொஞ்சம் கவனமாகவே இருக்குது பாருங்கள். இந்த நேரம் எல்லாருமே உங்ககிட்ட பழகக்கூடியவங்க எல்லாருமே நல்ல விதமாக பழகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நடக்கிறது ஒன்று, அங்கே செய்யக்கூடிய செயல் வேறு ஒன்றா தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் கொஞ்சம் உறவு வகையில் கவனம் கொடுக்க பாருங்கள். உறவு வகையில் பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்க பாருங்க. இயற்கையாகவே கொஞ்சம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் உங்கள் மனசுக்கு பிடிச்சிட்டா மற்றவங்களுக்காக எதுவும் செய்வீங்க, மற்றவங்கள பாதுகாக்கணுங்கிற ஒரு சுபாவங்கிறது வந்துடும். ஆனால் இந்த நேரம் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க அதே மனசோடு இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. போட்டி பொறாமங்கிறது கொஞ்சம் இருக்கும். சந்தோஷத்தை கெடுக்க நினைக்க நிறைய பேர் காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எது முக்கியம்னா குடும்பத்துக்காக இந்த நேரம் தொடர்ந்து கவனம் கொடுக்க பாருங்க. என்னதான் சொந்த பந்தமாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு தள்ளி இருக்கிறது தான் நல்லது. நண்பர்கள் வகையில் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. தொழில் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. வேலைச்சுமை கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் வேலைச்சுமை அதிகமாக இருக்குங்கிறதுக்காக மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம். நீங்களே முன்ன நின்று எந்த காரியத்தை செஞ்சாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களை இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைகளை நீங்கள் செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. அதாவது மனசு தான் ஒரு நிலையில் இருக்காது. அதனால் திங்கட்கிழமையானா சந்திர பகவான் வழிபாடு செய்கிறதும், திங்கட்கிழமை விரதம் இருந்து நீங்கள் முக்கியமாக இந்த பௌர்ணமி நாட்கள் எல்லாமே நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா மன அமைதி கிடைக்கும். யாருக்காக விரதம் இருக்கணும்னா சந்திர பகவானுக்காக விரதம் இருக்கலாம், சிவபெருமானுக்காக விரதம் இருக்கலாம். சிவபெருமான வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு மன அமைதிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, கணவன் மனைவி என்னதான் நாங்கள் சிறப்பாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடுதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நீங்கள் திங்கட்கிழமை நாட்களில் சேர்த்தே வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. நீங்கள் திங்கட்கிழமை நாட்களில் சிவ வழிபாடு செய்கிறீங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்க. ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு நீங்கள் இந்த இளநீராலோ பால் கொண்டோ முடிஞ்சா தண்ணீரால கூட நீங்கள் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறது கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதுவும் எந்த நேரம் நீங்கள் முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தொழிலையும் சரி, நீங்கள் எடுக்கிற முயற்சி சரி, பல நன்மை உங்களுக்கு இந்த நேரம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. இது கடகராசிக்கு மிக முக்கியமான தலமாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் கடகராசிக்காரங்க நீங்கள் கணபதியை வழிபாடு செஞ்சுக்க பாருங்கள். தங்கு தடையில்லாமல் நீங்கள் எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு கொடுக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த நேரம் பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. பயணத்தால் நன்மையான்னு பார்த்தா நன்மை தான். எந்த ஒரு காரியமும் பயந்துக்கிட்டு பதட்டப்பட்டுக்கிட்டு செய்ய வேண்டாம். துணிச்சலோடு இருக்க பாருங்கள், சிறப்பாக இருக்குது. காரிய வெற்றி உண்டாகும். பெரும்பாலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் எல்லாமே பண வருமானத்துக்கான நேரம் தான். பண வருமானம் நீங்கள் எதிர்பார்க்குறபடி தான் இருக்குது. வியாபாரம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும். வேலையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்ல முன்னேற்றங்க. வேலையை பற்றி கவலை வேண்டாம். வேலை சும்மா அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குதுன்னு நீங்கள் கவலைப்படுவீங்க. ஆனால் நீங்கள் இந்த காரியத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், அது உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வழியில் முன்ன சொன்ன மாதிரி உறவினர் வழியில் கொஞ்சம் நீங்கள் மனசாபம் வரும், எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அதுவும் பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்புகள் இந்த நேரம் உழைப்பு உங்களுக்கு அதிகம் தாங்க. வீட்டையும் பார்க்கணும், அது வெளியில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் கொஞ்சம் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனாலும் சமாளிக்க முடியும். ஆனால் எங்கே போனாலும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. உங்களுக்கு எதிராக வாக்குவாதம் வருது, கொஞ்சம் அங்கே கருத்து வேறுபாடு வருதுன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்துறது நல்லது தான். மற்றபடி சிறப்பாக இருக்குதுங்க இந்த நேரம். அதுவும் மாணவர்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அற்புதமான நேரம். நீங்கள் தொடர்ந்து மற்ற விஷயத்தில் கவனம் கொடுக்கறத விட்டுட்டு, இந்த விளையாட்டில் கவனம் கொடுக்கறத விட்டுட்டு படிப்பில் முழு கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய வெற்றி கிடைக்கும். பொதுவாகவே இந்த நேரம் இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் தேவையில்லாத இடத்துல எல்லாமே நிறைய பேச வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்கே கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க வாக்கு கொடுக்குறப்ப கவனமாக இருக்கணும். உங்களால் முடிஞ்சால் வாக்கு கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது தான். நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசி அன்பர்கள் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா
புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எடுக்கிற காரியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. கொஞ்சம் கவனம் கொடுங்க. வேகமாக செயல்படுறதை விட விவேகமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன மனஸ்தாபம் குடும்பத்தில் வந்தாலும் அதை பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே அதுவே தன்னால் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக தான் முடியும். குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றங்க. குழந்தைகளுக்காக எடுக்கிற முயற்சி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் மற்றவங்க சொல்கிற ஆலோசனை கேட்டெல்லாம் செய்ய வேண்டாம். உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ய பாருங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறத கேட்டுக்கலாம். வீட்டில் பெரியவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த நேரம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எடுக்கிற முயற்சியாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஆர்வத்தை கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு தொந்தரவு இல்லை. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஆயுள் ஆரோக்கியத்தில் தொந்தரவுங்கிறது இல்லை. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியும். இழுவரியான விஷயம் கூட இந்த நேரம் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு தான் ஒரு நிலையில் இருக்காது. இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. மற்றவங்களை பார்த்தாலும் இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் உங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் உங்களால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் மற்றவங்க நிலையில் கவனம் கொடுக்க வேண்டாம். யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டுறது வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்கள். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சுபகாரிய செலவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இப்பயிலிருந்தே தொழில் வியாபாரம் பண வருமானத்துக்கான வழியை நீங்கள் தேடுறது இந்த நேரம் உங்களுக்கு நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு தொடர்ந்து சிறப்பாக தான் இருக்குது. எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியும். குடும்பத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி நிச்சயமாக முன்னேற்றங்கிறது இனி உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.